கணபதி விநாயகரின் முதற் முழுக்கடவுள் என அழைக்கப்படுவது ஏன் மற்றும் அவர் எப்படி உருவானார் என்பதின் கதை இந்த வீடியோவின் பதிவில் காண்போம். பார்வதி தேவி கைலாய மலையில் சிவபெருமானுடன் வாழ்ந்து வந்தாங்க. ஒரு நாள் சிவபெருமான் ஆழ்ந்த தவத்தில் இருந்ததால் பார்வதி தேவி தனிமையாக இருப்பதாக உணர்ந்தாங்க. தேவிக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. என்னை எப்போதும் காக்கும் என் சொல்லை கேட்கும் ஒரு மகன் வேண்டும் என்று. அந்த எண்ணத்தின் பேரில் பார்வதி தேவி தனது உடலில் இருந்த மஞ்சள் மற்றும் சந்தனம் கலந்த மண்ணால் ஒரு அழகான சிறுவனை உருவாக்கினார். தனது தெய்வீக சக்தியால் அந்த உருவத்திற்கு உயிர் கொடுத்தாங்க. அந்த சிறுவனே கணபதி பிள்ளையாம். ஒரு நாள் பார்வதி தேவி குளிக்கச் சென்றபோது கணபதியிடம் நான் திரும்பி வரும் வரை யாரையும் உள்ளே அனுமதிக்க கூடாது என்று கூறினாங்க. தாயின் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையை உயிராக கொண்டார் கணபதி பிள்ளை. அவர் அக்கதவை காத்து நின்றார். அதே நேரத்தில் சிவபெருமான் அங்கு வந்தார். கணபதி அவரை உள்ளே அனுமதிக்கவில்லை. தாயின் ஆணை மீற முடியாது என்று உறுதியாக கூறினார். இதனால் சிவபெருமான் கோபம் கொண்டார். கோபத்தின் உச்சியில் தனது திரிசூலத்தால் கணபதியின் தலையை துண்டித்தார். இந்த செய்தியை அறிந்த பார்வதி தேவி அளவில்லாத துயரத்தில் மூழ்கினார். தாயின் அழுகையும் கோபமும் உலகையே நடுங்கச் செய்தது. என் மகனை உயிர்ப்பிக்காவிட்டால் இந்த உலகையே அழித்து விடுவேன் என்று சபித்தாங்க. பார்வதி தேவியின் இந்த வேதனையை உணர்ந்த சிவபெருமான் உடனே கணபதியை உயிர்ப்பிக்க முடிவு செய்தார். எனவே வடக்கு திசையில் கிடைக்கும் முதல் உயிரினத்தின் தலையை கொண்டு வரச் சொன்னார். அங்கு ஒரு யானை மட்டுமே கிடைத்தது. எனவே அந்த யானையின் தலையை கணபதியின் உடலில் பொருத்தினார். கணபதி மீண்டும் உயிர் பெற்றார். யானை தலையுடன் தெய்வீக ஒளி கொண்டவராக எழுந்தார். சிவபெருமான் கணபதியிடம் இன்று முதல் நீ கணபதி என்று அழைக்கப்படுவாய். எந்த நல்ல காரியத்தையும் தொடங்குவதற்கு முன் உன்னை வணங்க வேண்டும். தடைகளை நீக்குபவனாக நீ விளங்குவாய் என்று வரம் அளித்தார். கணபதிக்கு மூஷிகம் எனும் எலி வாகனமாக வழங்கப்பட்டது. எலி மனிதனின் ஆசைகளை குறிக்கும். கணபதி எலிகள் கட்டுப்படுத்தி தன் வாகனமாக பயன்படுத்துவது போல அந்த ஆசைகளை கட்டுப்படுத்துபவனாக கணபதி இருப்பதை காட்டுவதாக இது பொருள். ஒரு சமயம் கணபதி மற்றும் முருகன் இருவருக்கும் இடையே போட்டி நடந்தது. யார் உலகத்தை முதலில் சுற்றி வருகிறாரோ அவருக்கே முதல் மரியாதை என்று கூறப்பட்டது. அதனால் முருகன் உலகத்தை சுற்றிச் சென்றார். கணபதி தனது பெற்றோர்களான சிவபெருமான் மற்றும் பார்வதி தேவியை சுற்றி வணங்கினார். பெற்றோர்களே உலகம் என்ற ஞானத்தின் காரணமாக கணபதி வெற்றி பெற்றார். அதனால் கணபதி ஞானத்தின் வடிவமாக புத்தியின் தேவனாக போற்றப்படுகிறார். இன்றும் மக்கள் எந்த புதிய காரியத்தையும் தொடங்கும் முன் கணபதியை வணங்குகிறார்கள். கணபதி வழிபாடு தடைகளை நீக்கும், அறிவை வளர்க்கும், வாழ்வில் நல்ல தொடக்கத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. இதுவே கணபதி விநாயகரின் முழுமையான புராண கதை. இனி உங்களுக்கு நடப்பது எல்லாம் நல்லதாக நடக்க இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். இது போன்ற புராணங்களின் கதை மற்றும் உங்களுக்கு பிடித்த கடவுளின் கதைகளை அறிய இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடித்த லைக் செய்யுங்கள். நன்றி.